உடனுக்குடன் நேரலையை தொடர்ந்து அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூடியிருக்கிறது. காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை கூடியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தும் நாட்டின் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூடியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான காரணம் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது? அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்திற்கு தான் தற்பொழுது அவர்கள் மத்திய அமைச்சர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், அதுபோல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் அங்கு வந்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழு ஆலோசனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். என்றால் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்தேறி அதன் பிறகு தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பானது வெளியாகி அந்த பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்பொழுது இயல்பு நிலையானது திரும்பி இருக்கின்றது. கடந்த காலங்களை பொறுத்தவரையில் அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த கூட்டமானது பிரதமர் தலைமையில் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சரவை குழு கூட்டமானது ஏப்ரல் 30ஆம் தேதி அந்த கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் ஆயுதப்படைகளுக்கு முழுமையான ஒரு செயல்பாட்டு சுதந்திரமானது வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பாகிஸ்தானுடைய தாக்குதலானது முறியடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டமானது. இதில் நாம் பார்த்தது போல இந்த குழுவில் பிரதமர், அதுபோல பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் இந்த குழுவில் அடங்குவார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.